Hi guys, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Good morning Deeps. Good morning. Good morning. ரொம்ப நாள் கழிச்சு கார்ல குட் மார்னிங் சொல்றோமோ? ரொம்ப நாள் கழிச்சு கார்ல ஆக்சுவலா vlog எடுக்கிறோம். அப்படி கையில வச்சு எல்லா எப்பவுமே ஸ்டாண்ட்ல போட்டுருவோம். Guys, Chennai is back with traffic. என்ன கதைனே தெரியல guys. இன்னைக்கு டியூஸ்டே காலைல பண்ண 11:20 10:20 ஆகுது. அப்பயும் இவ்வளவு டிராஃபிக்கா இருக்கு. ஏன்னா தெரியல. சரி மெயின் ரோட்ல தான் டிராஃபிக் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம். இது பாருங்களேன், சந்தில தான் போறோம், அங்கேயுமே டிராஃபிக் இருக்கு. என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ மேம், என்ன சொல்யூஷன் சொல்லுங்களேன். ஊரை விட்டு போயிடலாம். லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன்டா. ஓகே, டாடா பாய். Bye bye. A few minutes later. दीदी को बुलाने चलोगे? आ जाओ. बाय बोल दो. बाय बाय. तुम भी आओगे? आ जाओ. आओगे? नहीं आना? आ जाओ, दीदी को बुलाने चलेंगे. कार पे चलेंगे. आओगे? कार पे चलेंगे. चलना है? उन अन्ना की टेकेल वरानान के लिए சர மாட்டானே. நம்ம போமா சரி, நாங்கள் போயிட்டு வரோம். பாய் பாய் சொல்லிடுவோம். உங்க அண்ணனும் வரா போதுமா? என்ன பேபே ஆக்சுவலாக இந்த சுபாஷ் வந்ததுலேருந்தே ரொம்ப நாளாக நானும் ஜிப்ஸுமே பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இது சுபாஷை ஒரு வாட்டி காரில் கூப்பிட்டு போகலாம், சுபாஷா பிச்சு எல்லாரையும் சேர்த்த மாதிரி அப்படின்னு. ஆக்சுவலாக நாங்கள் ஃபேமிலியோடய வெளில கூட்டு போகலான்னு பிளான்ல இருந்தோம். பட் அதுக்கான டைம் அமைய மாட்டேங்குது. ஸோ தீப்ஸ் இப்போ 2-3 நாளாக சொல்லிட்டாச்சு, நம்ம ரொம்ப யோசிச்சோம், இன்னும் கூப்பிட்டு போகலாம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி ஓகே, இன்னைக்கு வந்து தீப்ஸ் வந்து கூப்பிட போறேன். ஸோ இங்கே பக்கத்தில் தான் கூப்பிட போறேன்றதுனால அது வரைக்கும் மேனேஜ் பண்ணிங்க. ஏன்னா கூட யாருனா இருந்தால் தான் இந்த கிட்ஸை காரில் போகும்போது மேனேஜ் பண்ண முடியும், தனியாக மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரி பக்கத்துலன்றதுனால பிச்சுவையும் சுபாஷையும் கூட கூப்பிட்டு போறேன். First time Pichu and Subhash together in car. நீங்க சும்மா பிச்சுவை பிராங்க் பண்ணுவோம், என்ன பண்ணலாம் பாப்போம். பாய் பிச்சு, பாய் பாய் பாய். भाई लेके आओ. क्या बोल रही है? आ जाओ इधर आओ. आ जाओ सुभाष, आ जाओ. ये சந்தோஷத்தை பாருங்க மேடத்துக்கு. बाय बोल दो पिच्छो, पापा का बाय बाय बोल रही है आपको. चलो वहाँ போலாமா? எங்க போறோம்? தீதி கூப்பிட்டு போறேன். சீட் பெல்ட் போட்டுவாங்க 2 பேரும். வெரி குட். ஓகே चलो இது வேணாம். டன்னா போலாமா? ரெடி சொல்லுங்க. ரெடி போல்னா ரெடி போல். ரெடி. இவங்க அப்பா சுபாஷ் பேசுறாம்பா. என்னது ஸ்கூலுக்கு போனியா? ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா? என்னடி பிச்சோ? அது யாரு பிச்சோ? அது யாரு? அண்ணா. இவளுக்கு யாரு அண்ணான்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. மேடம் அழகா அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல. ஆக்சுவலா நாங்க போகும்போது செம்ம டிராபிக்கா இருந்துச்சு. என்னன்னு தெரியல, டியூஸ்டே அதுமா காலையில இவ்வளவு டிராபிக் ஆகும். சரி ஓகே, மார்னிங் டைம், காலேஜ் டைம், ஸ்கூல் டைம்னா கூட ஓகே. 10 மணிக்கு ஏன் அவ்வளவு டிராபிக்ன்றது தெரியல. பட் இப்ப பரவாயில்ல, டிராபிக் கொஞ்சம் இறங்கிச்சு. இட்ஸ் அரௌண்ட் 11:40 11:50 ஆயிடுச்சு. பிச்சு தீதிக்கு போய் என்ன பண்ண போறோம்? சர்ப்ரைஸ் பண்ண போறோமா நம்ம? சர்ப்ரைஸ். தீதி வந்தானே சொல்லணும், ஓகேவா? ஜப்ரைச்சு சொல்லணும். அண்ணாவை சொல்லுவான். அண்ணா ஓகே. இவன் என்ன பேசுறான்றதெல்லாம் புரியல, நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஆனா மேடம் இப்ப அதோட கொஞ்சம் நல்லா விவரமா ஆயிட்டாங்க, பேசுறாங்க. என்னது தீதி? என்ன புரியலையே. क्या बोल रही है? समझ में आ रहा है तेरे को? அது இருக்கட்டும், அதை விட்டுரு. அது பாட்டு இருக்கட்டும். சீட் பெல்ட் உங்களுக்கு பத்தலன்றதால நான் பின்னாடி போடுறேன். குட்டியா? குட்டி வீட்டுல இருக்கான். ஹாய் குட்டி சொல்ல. ஹாய் குட்டி. குட்டிக்கு முத்தா குத்துரு. குட்டி எடிட் பண்ணும்போது பாப்பான்ல உன்னைய. பாரு குட்டி உன்னை மிஸ் பண்றாடா. குட்டி எங்கன்னு கேக்குறா. சூப்பர் கைஸ். எங்க முன்னாடி போயிட்டு இருந்த வண்டி இடிச்சிட்டாங்க. ஒரு டெம்போக்காரங்க ஒரு கார் அடிச்சிட்டாங்க. இருக்கிறாங்க, ஓரம் கட்டுறாங்க. இன்னைக்கு
கண்டிப்பா அங்க ஒரு சண்டை இருக்கு கைஸ். இப்பெல்லாம் வர வர எல்லாருமே வண்டி எப்படி ஓட்டுறாங்கன்றது அவங்களுக்கே ஒரு ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன். சிம்பிள், நான் வந்து ரொம்ப நாளா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். ஹைவேஸ்ல எல்லாம் போனா அதுக்கேற்ற ஸ்பீட் போவேன். பட் சிட்டிக்குள்ள நான் ஸ்பீட் போவே மாட்டேன். மேக்ஸ் டு மேக்ஸ் நான் ஸ்பீடே போக மாட்டேன். பொறுமையா தான் போவேன். ஒரு 40 to 50 தான் போவேன். த்ரூ அவுட் த சிட்டி அப்படிதான் போவேன். சரிங்களா? ஆனா அப்படி போயிட்டு இருக்கேன். அப்படி பொறுமையா போயிட்டு இருக்கும் போது கூட குறுக்கால ஒரு வண்டி வருது, திடீர்னு ஸ்பீடா வருது, திடீர்னு லெஃப்ட் எடுக்கிறாங்க வித்தவுட் எனி இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்றதே இல்ல. நான் ஸ்பெசிஃபைடா இவங்க அவங்கன்னு சொல்ல, பொதுவா எல்லாரையுமே சொல்றேன். 2 வீலரா இருக்கட்டும், 3 வீலர்ஸ், 4 வீலர்ஸ், யாரா இருந்தாலுமே நிறைய பேர் அப்படி ஓட்டுறீங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி ஓட்டுறதுனால பொதுவா எல்லாருக்குமே அந்த கெட்ட பேர் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ சில ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் வந்துட்டு ஆட்டோ ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்றாங்க. பட் அதனால வந்து வெளியில பேர் என்ன ஆகும், பார்ப்பா ஆட்டோக்காரங்களாம் வர இஷ்டத்துக்கு ஓட்டுறாங்க அப்படின்னு தான் வரும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே, பஸ் டிரைவர்ஸா இருக்கட்டும், இல்லை வந்து 2 வீலர் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், இல்லை இந்த டெம்போ வேன்ஸ் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், சில பேர் வந்து இஷ்டத்துக்கு ஸ்பீடா ஓட்டுறது, லேட் ஆயிடுதுன்னு இண்டிகேட்டர் போடாமல் திரும்புறது, ஓவர் ஸ்பீட் பண்றது, அது வந்து பொதுவா எல்லாருக்குமே கெட்ட பேர் ஆகுது. அண்ட் மோர் ஓவர் கெட்ட பேர்லாம் தாண்டி தேவையில்லாத மாதிரி வண்டி இடிச்சிடுறாங்க, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க, திடீர்னு அவ்வளோ ஆம்புலன்ஸ் இந்த பக்கம் அந்த டெய்லி கார் ஓட்டும் போது அவ்வளோ ஆம்புலன்ஸ் போகும். நம்ம ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஸ்பீடா போறதுனால நம்ம இந்த உலகத்துல வந்து எதுவும் சாதிக்கப்படுதில்ல. மெயினா ஸ்பீடா போறதுனால எதுவும் சாதிக்கப்படுதில்ல அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல. ஸோ கைஸ், இட்ஸ் a ரெக்வெஸ்ட். இந்த vlogல மேபி இது சம்மந்தமே இல்லாம இருக்கலாம்னு சொல்லலாம். பட் பாக்குற சில பேர் வந்து யாரெல்லாம் வண்டி ஓட்டுறீங்களோ, மேபி டீனேஜர்ஸ் யாரெல்லாம் இதுக்கடுத்து வண்டி ஓட்ட போறீங்களோ, அவங்க ரெஸ்பான்சிபிளா இருங்க அப்படின்ற ஒரு ரெக்வெஸ்டா, ஒரு உரிமையோட உங்ககிட்ட சொல்றேன். நீங்க அது ரெக்வெஸ்டாவும் எடுத்துக்கலாம். நான் உங்களோட பெரிய பையன், நீங்க என்னோட சின்னவங்களா இருந்தா வந்து அது வந்து நான் உங்க அண்ணன் சொல்றதா எடுத்துக்கலாம். ப்ளீஸ் வண்டி ஓட்டும் போது பார்த்து ஓட்டுங்க. ஓகே 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 சொல்லிப்பிச்சு. ஓகே உட்காந்து என்னமா கலாபு காக்கியும் ஆகுங்களா 100 மேடம் என்ன 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 பாருங்க, ஆப்போசிட் ஒரு அக்கா கார் ஓட்டுறாங்க, இண்டிகேட்டர் போடவே இல்லை. சரி ஓகே பரவாயில்ல, அவங்க பொறுமையா போனாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். மொட்டை மொட்டை என்ன 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 திதி வராங்க. திதி வந்து என்ன சொல்லணும்? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் சொல்லலாம். சரியா? குனிச்சுக்கோங்க, 2 பேரும் குனிச்சு உட்காந்துக்கோங்க. குனிங்க இங்க பேர் வெயிட் பண்ணு குனிச்சுக்கோ. குனிச்சுக்கோ. நான் சொல்லும் போது குனிஞ்சுக்கோங்க. சரி? அபிநே இருக்கோ. நான் வந்து திதி வரும்போது சொல்றேன், அப்ப 2 பேரும் குனிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே 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 உட்கார். சர்ப்ரைஸ் பண்ணலாம். சரியா? ஓகே ஓகே. உனக்கு புரியவே இல்லைல்ல நான் என்ன பேசுறேன்ட்டு. ஏடா பிச்சு, உனக்கு புரிஞ்சிச்சுல பிச்சோ? அவ்வளவுதான், பிச்சுக்கு புரிஞ்சிச்சு பாருங்க. திதிக்கு சர்ப்ரைஸ் பண்ண. சூப்பர். பாத்தீங்களா பிச்சு ட்ரைனிங், நம்ம ட்ரைனிங் தான் ஃபுல்லா. தமிழ் பேசுறாலோ இல்லையா புரிஞ்சுப்பா கண்டிப்பா. வந்தோடனே என்ன சொல்லணும்? சர்ப்ரைஸ்ன்னு சொல்லணும். சரியா? கியூட் என்னெல்லாம் பண்ணுது. ஓகேயா? என்னது? திதி வராங்க. சரி. ஏய் சர்ப்ரைஸ் சொல்லு. ரொம்ப நேரமா அங்க ஒளிஞ்சிருந்தோம். அங்க ஒரு கார் பின்னாடி ஒளிஞ்சிருந்தோம். நீ வரல லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. கூட்டிட்டு போலாமா? அப்படியா? சரி ஓகே, பிளான் பண்ணிக்கலாம். பாட்டு போடவா பிச்சு? டான்ஸ் ஆடலாமா? இதுக்கு போயிட்டு வந்தாலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இருந்தா காய்கறி வாங்கி கொடுத்து மேல போயிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்துட்டியா? ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டேன், கொடுக்கல. நான் போயிட்டு மேலே போயிட்டு அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அவனை கூப்பிட்டு வந்துட்டேன். சரி போகும்போது பார்த்தேன், சரி இங்கே பக்கத்தில் தானே யாரையெல்லாம் கூட ஹேண்டில் பண்ணிக்கலாம், அப்போ தனியாக வர கூப்பிட்டு வரணும்ல, அதனால பக்கத்தில் நல்லா டக்கான்னு 2 பேரையும் பேக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் அவன் வரலன்னா, அப்புறம் அவங்க அப்பா சொன்னான், நான் கூட வரலன்னு நினச்சிட்டேன். அப்புறம் அவங்க அப்பா, நான் சொன்னது புரியல போல, அவங்க அப்பா சொன்னோடனே ஓகேன்ட்டான். அப்புறம் 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு, ஆக்சுவலாக 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிடலாம், இங்கேயே உட்கார வச்சிடலாம் தான் யோசித்தேன். அப்புறம் சரி ஓகே சர்ப்ரைஸ் பண்ணலாம், கீழே போன உட்காந்து இவால திதி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. வந்ததுக்கு அப்புறம் எப்படி பண்ணும் சர்ப்ரைஸ்
அதெல்லாம் பண்ணா ஜிப்ஸ் இப்ப பண்ணல அப்பதான் பண்ணா. என்ன பாட்டு போடலாம் பிச்சுக்கே? இலுமினாட்டி போடலாமா? கைஸ் நாங்க இப்ப வந்து பாட்டு போட்டு வெயிட் பண்ண போறோம். ஆனா உங்களுக்கு இங்க நாங்க போடுற பாட்டு வேற, உங்களுக்கு அங்க வீடியோல வர பாட்டு வேறயா இருக்கும். இலுமினாட்டி போடுவேன், அது வந்து பிச்சுக்கு ஃபேவரட் சாங். பிச்சு ஸ்டார்ட் மியூசிக் அப்படி சொல்லு. ஸ்டார்ட் மியூசிக். ஸ்டாப் பண்றா. ஏய் போடுறா பாட்ட சொல்லு, போடுறா பாட்ட. போடுறா பாட்ட. அங்க வர வாட வந்தாங்க. இலுமினாட்டி. A few moments later. இப்பதான் வந்து வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து குட்டி வந்தான். குட்டிக்கு அப்புறம் விஸ்வா வந்தான். விஸ்வா என்ன சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னன்னு பாப்போம். உனக்கு என்ன ஐடியா இருக்கா என்ன சர்ப்ரைஸ்ன்னு? என்ன என்ன லாஸ்ட் 4 பேருக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன் தேவையில்லாம. நைஸ் வாழ்த்துக்கள் டைரக்டர். ஓகே இது வந்து என்னன்றது நாங்க இப்ப சொல்ல மாட்டோம். போக வர விலாக்ல சொல்றோம். உடனே சொல்லிட்டா கரெக்டா இருக்கு. ஸோ வர விலாக்ல போக சொல்றோம். ஓகே என்னது அப்புறம் இது மாதிரி நம்ம சொன்னது வந்து என்ன சொன்னோம்? ஆல்பம் சாங் ஒன்று பெருசா பண்ணணும். கரெக்டாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது பண்ணிட்டோம். அதோட விலாக் இன்னும் ரிலீஸ் பண்ணல. இல்ல அதோட விலாக் இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஓகே என்ன சொன்னோம்? அதான் என்னன்னு சொல்லு. எங்களுக்கு ஞாபகம் இல்லை. வேணா உங்களுக்கு ஞாபகம் தான் கமெண்ட் பண்ணுங்க, நாங்க சொல்றோம். டாடி கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அது நம்ம பண்றோம்னு சொன்னதை நம்ம பண்ணாம போட்டிருக்கோம். அதுக்கு தான் போட்டிருக்காங்க. சமல்லா கட்டு போயிட்டு என்னது எங்க வீட்ல தீப்ஸுக்கு புளி சாதம்னா அவ்வளவு பிடிக்கும். எங்க மம்மி பண்ணது ரொம்ப பிடிக்கும். அதுவும் பெருமாள் கோயில ஒரு புளி சாதம் கிடைக்கும் தெரியுமா? அந்த மாதிரி பண்ணுவாங்க, உண்மையா இருக்கும். அதனால குக் ஆண்டி அம்மா வீட்டுல யாரு இருந்தாங்களோ அவங்கதான் இப்ப எங்களுக்கும் குக் ஆண்டியா இருக்காங்க. ரொம்ப பிடிச்சு போய் எனக்கு மனசு வராம விஸ்வகம் குட்டிக்கும் வந்து வைக்கலாம்னு சொல்லி எடுத்துச்சுங்க. சரோக்கும் கொஞ்சோண்டு இருக்கு. நேத்து வீட்டுல வந்து புளி சாதம் பண்ணாங்க. அதுல இருந்து சொன்னா குட்டிக்கும் விஸ்வகம் நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா. புளி சாதமும் உள்ள கிடங்கும். பப்பு ஹோம் ஃபுட்ஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு இடம் சேர்க்குது, வீட்டுல செஞ்சு கொடுப்பாங்க. அப்படியே செம்மையா இருக்கும். அந்த மாதிரியே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அதனால சூப்பரா இருந்துச்சு. காலையில பண்ணிட்டாங்க. நாங்க மத்தியானம் சாப்பிட்டதோட நைட்டு சாரி மறந்துட்டேன். ஆனா இது புளியோதரை வந்துட்டு நேற்று மத்தியானம் சாப்பிட்டதும் நைட்டு சாப்பிட்டது சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஊர அந்த பெருமாள் கோயில் எல்லாம் வச்சுட்டு அப்படியே பொட்டல கட்டி கொடுக்கும் போது அப்படியே அப்படி இருக்கும். அந்த மாதிரி பேக் பண்ணிட்டு பஸ்ல கார்ல எல்லாம் போனா நடுவுல இறக்கி வச்சு கொடுப்பாங்கல்ல பேப்பர் பிளேட்ல. இந்த ஃபேமிலியா போனாலாம் அந்த மாதிரி. அதான் ஒரு நாள் போலாமா புளியோதரை சாப்பிட்டதுக்கு பெருமாள் கோயிலுக்கு? புளியோதரை சாப்பிட்டதுக்கு பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா பெருமாள் வேண்ட போயிட்டு அப்படியே புளியோதரை சாப்பிட்டு வருவோம். சரி ஓகே. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் பிஸ்மில்லா பாத், கேரட் பீன்ஸ், அப்புறம் வந்து சிப்ஸ் வாங்க போயிருக்காங்க. ஸோ சிப்ஸ் 5, 5, 6 and 7 go 1 2 3 4. tutorial போடுங்க bro. ஓகே பெடல் மிதிக்கணும். ஓகே பெடல் உங்க ஊர்ல ரிவர்ஸ்ல மிதிப்பாங்களா? இப்படி மிதிக்க கூடாது, இப்படி மிதிக்கணும். சரி. பாண்டி விளையாடுவோம்ல 1 2 பண்ணுவோம்ல. ஆமா அப்படி பின்னாடி பண்ணுவோம். 1 2 பண்ணு ஓகேவா? இப்போ 1 2 இந்த மாதிரி யாரும் டயர்ட் ஆகக்கூடாது. வந்துச்சா?